பள்ளியினுடைய பிடிஏ பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக தொடங்க இருக்கிறது. இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் மதிப்பிற்குரிய திரு சிவபாலகிருஷ்ணன் அவர்களையும் திரு மகேந்திரன் அவர்களையும் நம்முடைய வார்டு மெம்பர் ஹசீனா அவர்களையும் நம்முடைய பிடிஏனுடைய பிரசிடென்ட் திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் மற்றும் இங்கு இன்று வந்திருக்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வருகிறது வரவேற்கிறேன். நமது பள்ளி இந்த வருடம் 106வது வருடமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த வருஷம் நிறைய நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, வீடியோ இது பார்த்துருப்பீங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா இந்த வருஷம் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேர்ள்ஸ் டாய்லெட் நம்ம பள்ளிக்கு பஸ் வேணும்னு சொல்லி போட்டு நீண்டகால கோரிக்கை அதை அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்காங்க. அதுக்கு உண்மையாக இருந்தது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பெரும் முயற்சி எடுத்து பஸ் ஸ்டாண்டை நம்ம பள்ளிக்கு வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக பஸ் ஆர்வி குரூப் ஸ்கூலில் இருந்தது. 2019 அந்த பஸ் கொடுத்துருக்காங்க, மினிஸ்டர் அந்த ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. கடந்த பல வருடங்களாக பஸ்ஸு அங்கே ஓடாமல் இருக்குது. ஏன்னா குழந்தைங்க மிக குறைவு. இப்போ அந்த பஸ்ஸு இங்கே நம்ம ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா நமக்கு செலவு இருந்தது. அது நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அது கூட இவங்க நம்ம பிடிஏ மெம்பர்ஸ் இவங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் இந்த பஸ் வரும்போது இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு பயமாக இருக்குது, எப்படி 1.25 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பக்கம் எப்படி செலவு பண்ணி நம்ம இந்த பஸ்ஸை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு யோசனையாக இருக்குது. என்ன காரணம்னா இது நம்ம ஸ்கூலுக்கு பிடிஏ ஃபண்டு போன வருஷம் வாங்கலை, அப்போ ஃபண்டு எதுவுமே இல்லை. அப்போ சரி நம்ம இவங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவபாலா சார் அவங்க, மகேந்திர சார் அவர்கள், சிவகுமார் சார் அவங்க இன்னும் முக்கியமான எல்லாம் போய் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவங்க வீட்டுக்கு தான் போனோம். இப்போ அவங்க கொடுத்த ஊக்கம் அதெல்லாம் பண்ணிடலாம் சார், எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. அது தொடர்ந்து முயற்சி எடுத்து ஒரு வாரத்தில் நாங்கள் ஃபண்ட் கலெக்ஷன் பண்ணோம். அதில் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்லித்தான், நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அனைவரும் பாடுபட்டு கிட்டத்தட்ட 1,85,000 அவங்க மட்டுமே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நல்ல காரியம், நம்ம சிவபாலகிருஷ்ணன் சார் தான் ஃபஸ்ட்டு ரிசீப்ட் போட்டு கொடுத்தாரு. அவருடைய ராசி நினைக்கிறேன் ஒரே வாரத்தில் எங்களுக்கு நிறைய அமௌண்ட் கிடைச்சிது. அது இல்லாமல் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக போய் இங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் போய் பார்த்தோம். அவங்க மூலியமாக ஒரு 60,000 ரூபாய் கிடைச்சது. யானை வாங்குறது பிரச்சனை இல்லை, டிவி ஓடுறது தான் பெரிய பிரச்சனை. அதனால் மேலும் நமக்கு பணம் தேவைப்படுகிறது. இந்த பின்னாடி இந்த பஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 அட்மிஷன் நமக்கு அதிகமாச்சு. இந்த வருஷமே நமக்கு அட்மிஷன் 5ஆம் கிளாஸில் ஒரு டிவிஷன் அதிகமாகிருக்கு. அதே மாதிரி போன வருஷம் 4th ஒரு டிவிஷன் கிடச்சிருக்கு. ஆனால் அதில் சாங்ஷன் ஆகலை. சாங்ஷன் ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் எஸ்எஸ்எல்சி எப்போவுமே இல்லாத அளவுக்கு எல்லா குழந்தைகளும் C+ வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒருத்தர் ஃபுல் A+, ரொம்ப வருஷம் கழித்து ஃபுல் A+ கட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நாஸ் எக்ஸாம் நடைபெறும். நாஸ் எக்ஸாம்ங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய
ஒரு எக்ஸாம். இந்த பரீட்சை இந்தியா பூரா ஒரே நாளில் ஒரே டைமில் எல்லா ஸ்டேட்டும் நடைபெற்றுச்சு. அந்த லாஸ்ட் எக்ஸாம் வந்து நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஸ்கூல் தான் தமிழ் ஸ்கூல் அப்படிங்கிறனால 3ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் வச்சுருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 2 மாதமாக நம்ம ஆசிரியர் வந்து கடும் முயற்சி எடுத்து கோச்சிங் கொடுத்து அது சிறப்பாக பண்ணாங்க அந்த மாணவர்கள். அதில் என்ன ஒரு இதுன்னு சொன்னால் ஒரு டிடி டிஇஓ ஏஇஓ நிறைய ஸ்டேஜ் வந்தாங்க. அந்த 2 மாதம் நிறைய ஸ்டேஜ் வந்து குழந்தைகளை ப்ரமோட் பண்ணாங்க. எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்கூலில் எல்லா மாணவர் மாணவிகளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் நோட் புக்கில் வந்து எழுதி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வேறு ஸ்கூலுக்கு அவங்க போன சொல்லியிருக்காங்க, இணையத்தில் ஸ்கூல் மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஆசிரியர்கள் தான். எல்லாருமே அதாவது 3ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் தான் அந்த எக்ஸாம் நடந்தாலுமே இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் 10ஆம் கிளாஸ்லேருந்து 1ஆம் கிளாஸ் வரக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் அவங்களுக்கு போய் ஒதுக்கெடுத்து அவங்க மோட்டிவேட் பண்ணி அதை சிறப்பாக பண்ணாங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் பாராட்டுகள். இன்னொரு சிறப்பான விஷயம், நீங்கள் வரும்போது ஃப்ளக்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்எஸ்எஸ் எக்ஸாம். இந்த எல்எஸ்எஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். அவங்களுக்கு மாதம் மாதம் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த பரீட்சை வந்து நம்ம பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாமில் நம்ம குழந்தைங்க 18 பேர் ப்ராக்டிஸ் கொடுத்தோம். அதில் 11 குழந்தைங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 1000 குழந்தைங்க 500 குழந்தைங்க படிக்கக்கூடிய எல்பி ஸ்கூல் இருக்குது. அங்கெல்லாம் கூட 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க தான் பாஸ் ஆகிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூலில் 18 பேருக்கு அது தமிழ் மீடியம் 11 பேர் பாஸ் ஆகுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு பெரும் முயற்சி எடுத்த நம்ம பள்ளியினுடைய ஆசிரியர் குமரேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டு. எல்லாருமே என்ன பண்ணாங்க, அது கார் வந்து இங்கே வந்துருப்பீங்க, பேரண்ட்ஸ்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிளாஸ் இருப்பீங்க. அதே மாதிரி நைட்டு வந்து 9 மணி 10 மணிக்கெல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துருக்காரு. அதனால இந்த வெற்றி வந்து நமக்கு கிடச்சிது. அடுத்த வருஷம் யூஎஸ்எஸும் வாங்குவோம், எல்எஸ்எஸும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்ரத்தா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டு. அது வந்து 8th 9th குழந்தைகளுக்கு மேம்படுத்திருக்காங்க. அந்த பயிற்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. விஜயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டு. அது வந்து எஸ்எல்சி குழந்தைகளுக்கு மட்டும் ஈவினிங் கிளாஸுக்கு வந்து அவங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் தர்றது அதெல்லாம் கொடுத்தோம். பிப்ரவரியிலேருந்து நைட் கிளாஸ் ஆரம்பித்தோம். அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம். கிளாஸ் பிடிஏ நடக்குது. ஒவ்வொரு கிளாஸாக வந்து பிடி. அது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்தாங்க. இண்டிவிஜுவலாக பேரண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு மார்க் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு அந்த மாதிரி பேசணும். ஒரு நாள் ஃபுல்லாக நடைபெற்றது. வேறு நாட்களில் வேறு கிளாஸ் அந்த மாதிரி இருந்தது. இப்போது இந்த வெக்கேஷனில் கூடி இந்த மே மாதம் நம்ம இந்த வருஷம் தொடங்கிறதுக்கு முன்னால் ரீஓப்பனிங்க்கு முன்னால் கிளாஸ் பிடிஏ 10ஆம் கிளாஸ் நடைபெற்றது. ஜாயின் சார் அதனால் ஹைஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லோரும் வந்து அதில் வந்து கலந்துருக்காங்க. 90% பேரண்ட்ஸ் வந்து அதில் வந்தாங்க. இது கிளாஸ் மே மாதம். என்னெல்லாம் பைப் லைன் கொடுக்கணும், என்னெல்லாம் டேங்க் வைக்கணும், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வாஷ் பேசின், இந்த பக்கம் வாஷ் பேசின், மேலே டேங்க்கு, அதுக்குள்ள பைப் லைன் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜில்லா பஞ்சாயத்து சார்பாக நடைபெற்றது. இது இல்லாமல் நமக்கு எஸ்டி பிரேக்ஃபாஸ்ட் அது 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அது கொடுத்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. அப்புறம் நூல் மீல் அது 10 லட்சம் ரூபா செலவில் எல்லா குழந்தைகளுக்கும் சிறப்பான உணவு. அதில் வந்து வாரத்தோட முட்டை 2 டைம்ஸ் வந்து பால் தரோம். அதெல்லாம் ஆண்டறிக்கையில் டீச்சர் சொல்லுவாங்க. இதெல்லாமல் இந்த வருஷம் மலையாளமும் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் போடணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்க கிடச்சிட்டாங்க. அடுத்த வாரத்துலேருந்து அவங்க வருவாங்க. அவங்களுக்கு மாதம் வந்து குறைஞ்சி 5000 ரூபா தர வேண்டி வரும். இப்போ அது டீச்சர்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதுக்காக மாதம் 1000 ரூபா டீச்சர்ஸ் அவங்க சேலரி தராங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஸ்கூலில்
வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அது 44,000 கிடச்சி. அது நிறைய பண்ணியிருக்கோம். நீங்கள் முன்னால் காம்பவுண்டுக்கு முன்னால் பார்க்கணும், நிறைய காஞ்சு போன மரங்கள் இருந்தது, மேடும் பள்ளமாக இருந்தது. அதெல்லாம் சரி பண்ணியிருக்கோம். அந்த மரத்தில் வேரோடு அறுத்து அதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஊற்றி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய மற்ற வேஸ்ட்டுகள் எல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கோம். அதில் பயோகேஸ் பிளான்ட் வச்சுருக்கோம். அதில் கம்போஸ்ட் பிட் இது பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு வேஸ்ட்டை நீங்கள் பார்க்க முடியாது. சாப்பாடு வேஸ்ட் பார்க்க முடியாது, ஒரு பேப்பர் வேஸ்ட் பார்க்க முடியாது. ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்கோம். அதில் குழந்தைங்க சொல்லி புரிய வச்சு ஒரு பேப்பர் கூட வந்து போட மாட்டான். ஏதாவது சாக்லேட் பேப்பர் இல்லைன்னா வேறு ஏதாவது வேஸ்ட் பேப்பர் இருந்தால் அவனோட பேக்கில் போட்டு போய் அவன் வீட்டில் வந்து டிஸ்போஸ் பண்ணுவான். அந்த வகையில் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கீம் இது பார்க்கிறதுக்காக கிட்டத்தட்ட 4 தடவை ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்தாங்க. அவங்க எப்போ வராங்கன்னு தெரியாது. அவங்க பாட்டு வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. அப்படி விசிட்டெல்லாம் பண்ணி போனதில் நம்ம சித்தூர் பிளாக்கில் 3 ஸ்கூலுக்கு வந்து ஜீரோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. அதில் நம்ம ஸ்கூலில் முடியிருக்கு அவார்டு வாங்கியிருந்தாங்க. எஸ்எஸ்கே ஃபண்ட் நீங்கள் என்ன கேட்கலாம், வந்து யூனிஃபார்ம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் இந்த வருஷம் வந்து யூனிஃபார்ம் இல்லை. எஸ்எஸ்கே ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அல்ல, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம மாநில அரசு முடிந்த அளவுக்கு நம்ம 10 வருடங்களாக நிறைய செஞ்சுருக்காங்க. இந்த எஸ்எஸ்கே ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அது ஒரு ப்ராப்ளம். அது சரியாச்சுன்னா அந்த அமௌண்ட் வரும், யூனிஃபார்ம் உங்களுக்கு தரலாம். இப்போதைக்கு நம்ம ஜாலி சார் வந்து ஒரு 10,000 ருபீஸ்க்கு யூனிஃபார்ம் கொண்டு வந்து ரொம்ப வசதியாக குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்க்கை பாராட்டு. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம ஸ்கூலுக்கு ஹையர் செகண்டரி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு பெரும் முயற்சி எடுத்து நம்ம மகேந்திரன் சார் அவர்கள் +1 +2 வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அது பஞ்சாயத்து மூலிமா எல்லாம் பேப்பர்ஸ்லாம் போயிருக்கு. நம்ம பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மொத்தமாக 3 ஸ்கூல் தான் வந்து +1 +2 தரலாம் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அது சேங்ஷன் ஆகி வரும். அப்போ நம்ம +1 +2 நம்ம தொடங்கலாம். சாருக்கு நமக்கு ஒரு பாராட்டு இருக்கலாம். என்னுடைய +2 கிளாஸ்மேட்டில் ஒரு 8 பேர், எம்எஸ்சி கிளாஸ்மேட்டில் ஒரு 11 பேர். இவங்க 2 பேர் மூலிமா, இந்த 2 குரூப் மூலிமா மட்டும் எனக்கு 1,4 லட்ச ரூபா கிடைச்சது. அவங்களுக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். அதில் வந்து அவங்க இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப தூரம். கம்பம், தேனி, திண்டுக்கல், நான் படித்த திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, துபாய், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 15,000, 25,000, அப்படி 10,000, இல்லை 10,000 கம்மியாக யாருமே அந்த அளவுக்கு கொடுத்தாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எங்கேயோ இருக்கிறவங்க யாருமே நம்ம ஸ்கூல் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் படித்த பழக்கம் தான். ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் தான் போட்டேன், ஒரு கால் கூட பண்ண தெரியாது. பஸ்ஸுடைய வீடியோ போட்டேன், நம்ம ஸ்கூலுடைய ஃபோட்டோஸ் போட்டேன், ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு சான்ஸே அவங்க கொடுத்தாங்க. நான் வந்து கேட்க முடியல அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம பஸ்லேருந்து குழந்தைங்க இறங்கி ஓடுறத பார்த்தேன். அந்த ஃபஸ்ட்டு டே அந்த வீடியோஸ் நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏழைகளுடைய சிரிப்பு இறைவனை கண்ட வளையல் அப்படின்னு போட்டேன். ரொம்ப வாழ்க்கைகள் அது வந்து அப்ரிஷியேட் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ண நான் தேங்க்யூ.